Allahu 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 Allah Allahu 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 Allah Allahu Allahu warahmatullahi wabarakatuh. Waalaikumsalam. பிலால் பாய், இப்போ சமீபமாக பார்த்திங்கன்னா ஊடகத்துலேயும் சரி பரவலாக மேல்தட்டு மக்கள் நிறைய மக்கள் இஸ்லாமோஃபோபியான்னு சொல்லிகிட்டே இருக்கிறாங்க. அப்படின்னா என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? சரி, நல்ல கேள்வி. இன்றைய நவீன யுகத்தில் இந்த இஸ்லாமோஃபோபியாங்கிறத வச்சு தான் நிறைய தொழில்கள் நடைபெறுது. தொழில்கள் மட்டும் இல்லை, இஸ்லாமியா ஃபோபியா அப்படிங்கிறதோட தமிழாக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இஸ்லாமிய வெறுப்பு, இஸ்லாமியர்கள் மீது உண்டான வெறுப்பு. இது தான் இஸ்லாமோஃபோபியான்னு சொல்கிறாங்க. இந்த வார்த்தை பார்த்தீங்கன்னா 9/11 ட்வின் டவர் அட்டாக்குக்கு பிறகு மிகவும் பிரபலப்படுத்தப்பட்டிருக்கு. யாருனால பிரபலப்படுத்தப்பட்டு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கிறிஸ்துவ மிஷினரிகளாலும் கம்யூனிஸ்ட் சிந்தனை கோட்பாடுகள் நிறைந்த மக்களாலும் இந்த வார்த்தை மிகவும் பிரபலப்படுத்தப்பட்டிருக்கு. இந்த வார்த்தை பிரபலப்படுத்தப்பட்டதுக்கு அடிப்படை காரணமே என்னென்னா இஸ்லாமின் மீது வெறுப்பு. இஸ்லாம்னு சொன்னாலே இஸ்லாமா எனக்கு வேணாப்பா அப்படின்னு சொல்கிறாங்க பாரு. அந்த மாதிரியான வெறுப்பு இந்த மக்கள் மீது பரப்பப்பட்டு திணிக்கப்பட்டுருக்கு. ஒரு தொப்பி வச்சவனை பார்த்தா, ஒரு ஹிஜாப் போட்டிருக்க ஆடை அணிந்த நல்லபடியாக ஆடை அணிந்திருக்கிற ஒரு பெண்ணை பார்த்தா அவங்களுக்கு இஸ்லாம் முஸ்லீம் அப்படின்னு சொன்னாலே ஒரு வெறுப்பு ஏற்படணும். அப்படிங்கிறதுக்காக இது ஏற்படுத்தப்பட்டதா இந்த இஸ்லாமோஃபோபியா. இதை கொண்டு இஸ்லாமிய வெறுப்பு தொழில்னா நீங்கள் சும்மா நினச்சிக்காதீங்க. கார்ப்பரேட் அளவில் பில்டிங் போட்டு உட்காந்து ஏசி எல்லாம் போட்டு ஒரு நிரூபணம் எப்படி நடைபெறுமோ அதை போன்று இஸ்லாமிய வெறுப்புங்கிறது தொழிலாக செஞ்சுட்டு இருக்காங்க. ஒரு பத்திரிகை ஆசிரியர் சொல்கிறாரு, 2008 2013 நடைபெற்ற இந்த இஸ்லாமோஃபோபியாவுக்கான வருமானம் 200 கோடி ரூபாய்னு சொல்கிறார். இஸ்லாமியர்கள் மீது வெறுப்பை ஏற்படுத்துவதற்காக ஏற்படுத்தப்பட்ட இந்த வார்த்தையை பற்றி ரிசான் பாய் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? கேள்விப்பட்டிருக்கேன் பாய். இப்போ எந்த அளவுக்கு இஸ்லாமோஃபோபியாங்கிறது அதனுடைய அர்த்தம் அதனுடைய விளக்கத்தையெல்லாம் நீங்கள் அல்ஹம்துலில்லாஹ் நல்லபடியாக சொன்னீங்க. ஆனால் இதனுடைய அடிப்படைன்னு ஒரு விஷயம் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை ஏன் அவங்க ஏற்படுத்துகிறாங்க? அவர்களுடைய பார்வையில் இஸ்லாத்தை பற்றிய ஒரு பார்வை என்ன இருக்குது அப்படின்னா, முதல்ல சொல்லணும் அப்படின்னா அடிப்படைவாதத்தை பற்றி சொல்லலாம். அடிப்படைவாதம் அப்படின்னா நீங்கள் எதாவது உங்களுக்கு தெரியுமா? கேள்விப்பட்டிருக்கீங்களா? சொல்லுங்க, அது என்னன்னு தெரியும். அடிப்படைவாதம் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒரு தனி மனிதனோ அல்லது ஒரு சமூகமோ தான் கொண்டிருக்கக்கூடிய கொள்கையின் மீது அசராத நம்பிக்கையை வைத்திருப்பது. தன்னுடைய கொள்கை மட்டும்தான், நான் எந்த கொள்கையின் மீது நம்பிக்கை வச்சிருக்கிறேனோ அந்த நம்பிக்கை அந்த கொள்கை மட்டும்தான் இந்த மனித சமூகத்திற்கு பயனளிக்கும். இந்த மனித சமூகம் இந்த கொள்கையை பின்பற்றினா மட்டும்தான் தன்னுடைய வாழ்க்கையில் வெற்றி அடைய முடியும். இந்த கொள்கை இல்லை என்று சொன்னால் இந்த மனித சமூகத்திற்கு வெற்றியே இல்லை. ஆனால் அந்த கொள்கை மனிதனுக்கு பயனளிக்குமா பயனளிக்காதா, அதில் நன்மை இருக்கா தீமை இருக்கா, இதனால் மக்களுக்கு எந்த அளவு மக்கள் இதில் பயன்பெறுவார்கள் அப்படிங்கிற நம்பிக்கையில் அதில் இருக்காது. வெறுமனே நான் கொண்ட கொள்கை சரிதான், அந்த கொள்கை மக்களுக்கு ஏற்றுக்கொள்ளக்கூடிய கொள்கையாக இருக்கும் அப்படின்னு நீங்களும் நம்புங்க நானும் நம்புகிறேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு பெயர் தான் அடிப்படைவாதம்னு சொல்லப்படுது. ஆனால் இதில் எவ்வளோ வகை இருக்குன்னு உங்களுக்கு எதாவது தெரியுமா? அடிப்படைவாதத்தில் நிறைய வகைகள் இருக்குது. அப்படி பார்த்தோம் அப்படின்னா முதல்ல என்ன சொல்லப்படுது அப்படின்னா மத அடிப்படைவாதம் என்று ஒன்று இருக்குது. இரண்டாவது ஜாதிய அடிப்படைவாதம்னு ஒன்று இருக்குது. மூன்றாவது இன அடிப்படைவாதம்னு இருக்குது. அதற்கப்புறம் மொழி அடிப்படைவாதம், அவ்வளவு ஏன் பெண்களுக்கான உரிமைக்கு எதிரான அடிப்படைவாதம்னு இருக்குது. அது மட்டுமல்ல ஆண் வர்க்கத்திற்கு ஆணாதிக்கத்திற்கான அடிப்படைவாதம்னு சொல்லி இப்படி நிறைய வகைகளை நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். ஆனால் இதில் வேடிக்கை என்ன தெரியுமா? இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய இந்த இஸ்லாமிய ஃபோபியா அப்படிங்கிற ஒரு தலைப்பின் கீழே பார்க்கும் பொழுது இந்த அடிப்படைவாதம் முக்கியமான ஒரு கருவியாக அங்கே பயன்படுத்தப்படுது. எந்த அளவுக்கு அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மனிதர்களிலேயே அடிப்படைவாதம், நான் சொன்னேன் இல்லையா, நான் கொண்டிருக்கக்கூடிய நம்பிக்கை அவர்களுக்கு பயனளிக்குதோ இல்லையோ மக்கள் அதை ஏற்றுக்கிட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கூட்டம் இருக்கிறது, ஒரு மதம் இருக்கிறது, ஒரு மார்க்கம் இருக்கிறது அப்படின்னு சொன்னால் இந்த உலகத்தினுடைய பார்வை எதன் பக்கம் திரும்புது அப்படின்னா இஸ்லாத்தின் பக்கம் தான் திரும்புது. பார்த்துக்குங்க, அதான் மிகப்பெரிய வேடிக்கையாக இருக்குது. காரணம், இஸ்லாம் என்றைக்குமே அடிப்படைவாதத்துக்கு துணை நிற்கிறதே கிடையாது. ஆனால் அது சொல்லக்கூடிய இறைவனுடைய வார்த்தைக்கு தான் துணை நிற்குது. அந்த வார்த்தை மனிதர்களுக்கு பயனளிக்குங்கிற காரணத்தினால மட்டும்தான் அதை பின்பற்ற சொல்லியும் அதன் அடிப்படையிலையும் அழைப்பு கொடுக்குது. ஆனால் இன்றைக்கு முஸ்லீம்களுடைய எதிரிகள் எப்படி பார்க்குறாங்க அப்படின்னா, இதை அடிப்படைவாதிகளாக முஸ்லீம்களும் சரி இஸ்லாமும் சரி ஒரு அடிப்படைவாத மார்க்கம்னு பார்க்குறாங்க. பாருங்களேன், நம்மளே ஒரு சின்ன பரிசோதனை செஞ்சு பார்ப்போமா? நம்முடைய இஸ்லாமிய மார்க்கத்தை எடுத்துக்குவோம்.
அதற்கு எதிராக இருக்கக்கூடிய இந்த நாட்டில் நம்ம வாழ்கிறோம், இந்திய நாட்டில் நம்ம வாழ்கிறோம். இந்த இந்திய நாட்டில் இருக்கக்கூடிய இந்த மதவாதிகள் இருக்கிறாங்களா இல்லையா? யார்? ஜாகிலிய சிந்தனை கொண்ட ஜாகிலிய செயல்களை மனிதர்களுக்கு போதித்து கொண்டு இருக்கக்கூடிய இந்த மதவாதிகள் இருக்கிறாங்க இல்லையா? அவங்க அடிப்படைவாதிகளா அல்லது முஸ்லிம்களாகிய நாம் அடிப்படைவாதிகளா? ஒரே ஒரு ரெண்டு விஷயங்கள் போதும். முதல் விஷயம், ஜெய் ஸ்ரீராம்னு ஒரு கோஷத்தை சொல்கிறான். ஜெய் ஸ்ரீராம்னு ஒரு கோஷத்தை சொல்கிறான். அந்த ஜெய் ஸ்ரீராம்ங்கிற அவனுடைய கடவுளுடைய கோஷம்னு சொல்லி சொன்னாலும் கூட அது மனிதர்களை வாழ வைக்குதா அல்லது கொலை செய்யுதா? மனிதர்களை கொலை செய்யுது. அது மட்டுமல்ல, அடுத்துதான் ஒரு கோஷம் வைக்கிறான் பாருங்க, பாரத் மாதா கி ஜேன்னு சொல்கிறான். இந்த பாரத் மாதா கி ஜேன்னு சொல்லக்கூடிய இந்த வார்த்தை அவன் எதை பற்றி சொல்கிறான்? எங்கள் நாட்டின் மீது நான் கொண்டிருக்கக்கூடிய பற்றுன்னு சொல்கிறான். ஆனால் இந்த வார்த்தையை கொண்டு இந்த நாடு ஒன்றுபட்டிருக்கா? நம்ம சொல்ல முடியுமா ஒன்றுபட்டிருக்குன்னு சொல்லி? அல்லது பிளவு ஏற்பட்டிருக்கா? உண்மையில் இந்த இரண்டு வார்த்தைகளையும் இந்த இரண்டு கோஷங்களையும் கொண்டு இந்த மனித சமூகம் இன்றைக்கு வாழக்கூடிய இந்த இந்திய நாட்டில் பல பிரிவுகளும் பல கொலைகளும் அதனால் பல உயிர்களுக்கு சேதாரம் தான் ஏற்பட்டிருக்கே தவிர இதனால் எந்த பயனும் ஏற்படலை. ஆனால் யாரை பார்த்து அடிப்படைவாதின்னு சொல்கிறான்? முஸ்லீம்களை பார்த்து அடிப்படைவாதிகள்னு சொல்கிறான். அப்படின்னா இந்த இரண்டு சம்பவங்களை வச்சு நம்ம பார்க்கும் பொழுது, அவர்கள் சொல்லக்கூடிய அந்த கோஷத்தை வச்சு நம்ம பார்க்கும் பொழுது யாருங்க அடிப்படைவாதிங்க? முஸ்லீம்கள் அடிப்படைவாதிகளா அல்லது இந்த கோஷத்தை சொல்லக்கூடிய இந்த ஜாகிலிய கூட்டம் அடிப்படைவாதிகளா? நிசார் பாய், நீங்களே சொல்லுங்க பார்ப்போம். ரிஸ்வான் பாய், நீங்கள் சொல்லும் போது தான் எனக்கு சிந்தனைக்கே வருது. வரலாற்றில் எந்த அளவுக்கு முஸ்லீம்கள் மீது வெறுப்பை ஏற்படுத்தி மிகப்பெரிய ஒரு அநீதி இழைச்சிருக்காங்கிறத நம்ம இப்போ சமீபத்தில் வரலாறுலேயே நமக்கு பார்க்கலாம். உதாரணத்துக்கு நம்ம பாபர் மஸ்ஜிதே எடுத்துக்கலாம். அது எந்த அளவுக்கு ஒரு வரலாற்றின் மீது அவதூறு கூறி ஒரு பொய் பிரச்சாரம் செஞ்சு மிகப்பெரிய ஒரு நம்மளுடைய சமூகத்துக்கு அநீதி இழைச்சிருக்காங்க. பாருங்க, இந்த ஒரு கடவுள் ராமருங்கிற நீங்களே ஜெய் ஸ்ரீராம் சொன்னீங்க. அந்த கடவுள் எப்போ தோன்றினார் அப்படின்னு சொன்னாங்க. கிட்டத்தட்ட ஒரு 400 ஆண்டுகளுக்கு முன்பாக தோன்றப்பட்ட ஒரு கடவுள். ஒரு காவியத்தின் மூலியமாக ஒரு கடவுளை தோற்றுவிச்சாங்க. அதே அந்த மக்கள்கிட்ட பொய் பிரச்சாரம் செய்கிறாங்க. எப்படி செய்கிறாங்க? அந்த கடவுளை பற்றிய சொல்லி இந்த பள்ளி கோயிலை இடிச்சு தான் கட்டினாங்கன்னு சொல்லிட்டு ஒரு பொய் பிரச்சாரம் செஞ்சு வரலாற்றில் என்ன பண்ணுறாங்க? வரலாற்றையே மாற்றி அமைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு வரலாற்றுடைய பொய் பிரச்சாரத்தை செஞ்சுட்டே வர்றாங்க. வரலாற்றையே திரிக்கிறாங்க. அப்போ எந்த அளவுக்குன்னு சொன்னான்னா அடித்தட்டு மக்கள் வரைக்கும் அதை பதிய வைக்கணும் அப்படிங்கிற ரீதியில் நம்முடைய இந்தியாவுடைய எல்லா துறையும் அதில் வேலை செஞ்சுருக்கு. குறிப்பாக 80-90களில் பார்த்தீங்கன்னா சினிமா துறையாக இருக்கட்டும், பத்திரிகை துறையாகட்டும், ஊடகத்துறையாக இருக்கட்டும், எல்லாமே பார்த்தீங்கன்னா மக்கள் மத்தியில் இந்த ஜெய் ஸ்ரீராம்ங்கிற ஒரு வார்த்தையை ஆழமாக பதிய வைக்கணும் அப்படிங்கிற ரீதியில் நிறையா படங்களையும் பாடல்களையும் எல்லா கதைகளையும் எடுத்துருக்குறாங்க. இன்னும் அன்றைய காலகட்டத்தில் நம்ம வாழ்ந்தவங்க பார்த்தோம்னு சொன்னோன்னா ஒவ்வொரு டீ கடையிலையுமே சீத போராணம்னு சொல்லிட்டு நிறைய துண்டுச்சீட்டுகளை தொங்க விட்டு சாதாரண அடித்தட்டுடைய மக்கள் மத்தியிலும் கூடி இப்படி ஒரு மனிதர் இங்கே வாழ்ந்தார், அந்த வாழ்ந்த மனிதர் இங்கே தான் பிறந்தாரு, எந்த அளவுக்கு அந்த மஸ்ஜிதினுடைய இடத்துல தான் பிறந்தாரு, அப்படி பிறந்தது பதிய வச்சது எந்த அளவுக்கு விபரீதமாச்சு. அந்த மஸ்ஜிது இடிச்சது சரிதான் எல்லா மக்களும் இன்னைக்கு பாருங்கள். மஸ்ஜிது இடித்தாங்க, யாராச்சும் ஏதாவது சொன்னாங்களா? எல்லா மக்களும் என்ன சொல்கிறாங்க? அது எங்களுடைய புனித பூமி, அது இடித்தது சரிதான் அப்படின்னு. சரி, இடித்தது சரிதான்னு சொல்லிட்டு முஸ்லீம்கள் என்ன பண்ணாங்க? நீதிமன்றத்துக்கு போனாங்க. நீதிமன்றமும் என்ன சொல்லிச்சு? கடைசியில் அவங்களும் நியாயத்தை கொடுத்தாங்களா? அதுவும் இல்லை. அவங்களும் என்ன சொன்னாங்க? கிட்டத்தட்ட அவங்களும் உண்மையை சொல்கிறாங்க. இங்கே 450 வருஷம் முஸ்லீம்கள் தொழுதாங்க, இது எந்த கோயிலுமே இடித்து கட்டப்பட்டது இல்லைன்னு அவங்க சொல்கிறாங்க. ஆனாலும் என்ன சொல்கிறாங்க? குரங்க பார்த்தும் தன்னுடைய மனசாட்சியை பார்த்தும் வரலாற்றை மாற்றி அமைக்க நினைக்கிறாங்க. அப்போது முஸ்லீம்கள் மீது ஒரு தொடர்ந்து அவதூறை சொல்லி ஒரு இடத்த பறித்து மூட்டு வரலாற்றையே மாற்றி மூட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க? முஸ்லீம்களிருந்து இடத்த பறித்ததை நம்ம பார்க்குறோம். இன்றைக்கி நிதர்சனமாக நடக்குது பாருங்க. அதனுடைய தொடர்ச்சியாக முஸ்லீம் சமூகம் என்ன பண்ணுச்சு? வரலாற்றை மறந்தது. அவங்க சொன்ன பொய் பிரச்சாரத்தை அவங்களும் நம்பினாங்க, நம்முடைய சமுதாய தலைவர்களும் நம்பிட்டு இன்னைக்கு அந்த மஸ்ஜிதை விட்டு கொடுக்க தயாராகிட்டாங்க. ஆனால் அதனுடைய பிரதிபலிப்பு இன்னைக்கு எல்லா மஸ்ஜிதையும் அவன் இடிப்பேன்னு நிற்கிறானா இல்லையா? அப்போது அதுக்கு நம்மளும் சிந்திக்கணும் இல்லையா? அந்த வரலாற்றை நம்முடைய உண்மை வரலாறை நம்ம தெரிஞ்சுக்கணுமா இல்லையா பிலால் பாய்? ஆமாங்க சார் பாய், நீங்கள் இப்போ சொல்லும்போது தான் இந்த அடிப்படைவாதமும் வரலாற்று திரிபுகளும் இஸ்லாமோஃபோபியாங்கிற வகைகளில் வந்திருக்குங்கிறது மட்டும் இல்லை. பாருங்களேன், இந்தியாவில் நடந்த சில நிகழ்வுகளை. ஒரு பொண்ணு டெல்லி ஐஐடியில் படிக்க போகிறாங்க, மருத்துவ மாணவி ஃபாத்திமா லத்தீஃப்ங்கிற சொல்லி அவங்க பேர். அந்த பொண்ணு அந்த அந்த கல்லூரியில் மிகச்சிறந்த மாணவி. தன்னுடைய படிப்புகளிலும் தன்னுடைய செயல்களிலும்
தன்னுடைய நடத்தைகளில் அந்த பொண்ணு நல்ல பொண்ணுன்னு சொல்லி அங்கே இருக்க ஒவ்வொருத்தருமே அந்த பொண்ணுக்கு வந்து சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்க. அந்த பொண்ணு மரணிக்கிறதுக்கு ஒரு சில நாட்களுக்கு முன்னாடி தன்னுடைய தந்தைக்கு ஒரு கடிதம் எழுதுறாங்க. எழுதும்பொழுது அந்த ஃபாத்திமா லத்தீஃப்ங்கிற பொண்ணு சொல்கிறாங்க, தந்தையை தந்தையே, என்னுடைய இறப்பிற்கு காரணம் என்னுடைய பெயர் தான் என்னோட இறப்புக்கே காரணமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. இது மட்டுமா, 71வது சுதந்திர தின விழாவில் மருத்துவர் கஃபீல் கான் சொல்லி நம்ம கேள்விப்படாத செய்தியில் உத்தரப்பிரதேசத்தில் 71 குழந்தைகளை காப்பாற்றினாருங்கிற ஒரு காரணத்துக்காக, அவர் ஒரு முஸ்லீம் என்பதற்காக அவருக்கு என்ன கொடுத்தாங்க, இலவசமாக 2.5 ஆண்டுகள் சிறைவாசம் கொடுத்துருக்காங்க, குழந்தைகளை காப்பாற்றிய நற்செயலுக்காக. இதெல்லாம் இஸ்லாமிய ஃபோபியாவின் முஸ்லீம்களின் மீது உண்டான அவதூறின் மூலம் வெளிப்பட்ட இன வெறுப்பு. பாருங்க, அவர் மட்டும்தானா, சித்திக் காப்பான்ங்கிற ஒரு பத்திரிகையாளர் ஒரு செய்தி சேகரிக்க போனார். செய்தி கூட சேகரிக்கலைங்க, அவர் செய்தி சேகரிக்கும் இடத்துக்கு சென்று சும்மா நின்று செய்தி சேகரிக்கலான்னு போனார். சித்திக் காப்பான் என்கிற அந்த ஒரு பெயர் காரணத்திற்காக, முஸ்லீம் என்பதற்காக அவர் என்ன பண்ணுறாருங்க, 1.5 ஆண்டு காலம் சிறைவாசம் அவருக்கும் கொடுக்கப்படுது. ஆனால் பாருங்க, நிகழ்கால நிகழ்வு ஒரு 10 நாளைக்கு முன்னாடி மாரிதாஸ் என்கிற வலதுசாரியை சேர்ந்தவர் அதே செய்திகளுக்காக தவறான செய்திகள் போட்டு கைது செய்யப்பட்டு அந்த கேஸுகள் கூட இன்னைக்கு இல்லாமல் ஆக்கப்பட்டிருக்கு. ஆனால் முஸ்லீம் என்று வந்துவிட்டால் அவர்கள் மீது பரப்பப்படுகின்ற இஸ்லாமோஃபோபியா போன்ற இனவெறுப்பு வார்த்தைகளும் அவதூறுகளும் அவருடைய வாழ்நாள் சிறைவாசம் வரைக்கும் வைக்கப்படுகிறது. பாருங்க, CWA NRC போன்ற போராட்டங்களை முன்னெடுக்கும் பொழுது டெல்லி ஷாஹின்பாக்கில் நமக்கு தெரியாத விஷயமா, அங்கு அரச பயங்கரவாதம் கூட சொல்லலாம் அந்த வார்த்தைகளை, அரசும் சேர்ந்து அங்கே என்ன பண்ணுது, அங்கே இருக்க மக்கள் மீது ஒரு அவதூறு செலுத்தி இவங்க டெரரிஸ்ட் கூட தொடர்புடையவங்க, நக்சலைட் கூட தொடர்புடையவங்க சேர்ந்து சொல்லி அந்த பெண்களை, ஆண்களை கூட இல்லை, இஸ்லாமிய பெண்களின் அவங்க தங்கியிருக்கிற இடத்துக்குள்ளே பூந்து அந்த மக்களை அடிக்கிறாங்க. இதெல்லாம் என்னங்க, இதெல்லாம் இஸ்லாமிய இனவெறுப்பு ரிஸ்வான் பாய். இதை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்க? நீங்கள் சொல்லும்போது நிறைய விஷயங்கள் நினைவுக்கு வருது பிலால் பாய். அதாவது இது முழுக்க முழுக்க மனித உரிமை மீறலை போல தான் தெரியுது இல்லையா? அதாவது முஸ்லிம்களின் மீது மனித உரிமை மீறல் என்பது ரொம்ப சர்வ சாதாரணமாக நடக்குது. ஆனால் அந்த ஜாஹிலிய கூட்டத்தினுடைய பார்வை எப்படிப்பட்டது தெரியுமா? உண்மையில் முஸ்லிம்கள் தான் மனித உரிமை மீறல்களினுடைய அடிப்படையாக இருக்கிறாங்க. எந்த அளவுக்கு அப்படின்னு சொன்னால், அவர்கள் தாங்கள் கொண்டிருக்கக்கூடிய கொள்கை, அந்த கொள்கைக்காக எந்த மனிதனையும் அவர்கள் இல்லாமல் ஆக்கிடுவாங்க, எந்த மனிதர்களையும் அவர்கள் தூரமாக்கி விடுவார்கள், எப்படிப்பட்ட ஒரு சேதத்திற்கும் அவங்க உள்ளாக்கிடுவாங்க அப்படின்னு சொல்லி அவர்கள் மனித உரிமை மீறல் அப்படின்னாலே அது முஸ்லீம்களுடைய சொத்து, அவங்க தாங்க செய்கிறாங்க, நாங்களாம் செய்கிறது இல்லைங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி அவங்க கொடுக்கக்கூடிய உதாரணங்கள் யாரை கொண்டு தெரியுமா? யாரெல்லாம் அந்த காலகட்டத்தில் கிடைக்கிறாங்களோ அவங்களெல்லாம் உதாரணமாக எடுத்துக்கிறாங்க. இப்போ சமீபத்தில் அவங்க எடுக்கக்கூடிய உதாரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தாலிபான்களுடைய பிரச்சனையை பற்றி சொல்லலாம். ஆப்கானிஸ்தானில் அதற்கு முன்னால் எத்தனையோ மனித உரிமை மீறல்கள் நடந்துட்டு இருந்தது. பல குழந்தைகள் கொலை செய்யப்பட்டாங்க, பல பெண்கள் மானபங்கப்படுத்தப்பட்டாங்க, இப்படி எத்தனையோ அத்துமீறல்களுக்கு உள்ளாக்கப்பட்டாங்க. ஆனால் அன்னைக்கெல்லாம் மனித உரிமையை பற்றி பேசாத கூட்டம் இன்னைக்கு அவர்கள் ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு உடனே அவங்க என்ன சொல்கிறாங்க? மனித உரிமை மீறல், பெண்களின் மீதான அத்துமீறல், கல்வியின் மீதான கொடுமை, குழந்தைகள் மீது கொடுமை நிகழ்த்தப்படுது அப்படின்னு வகை வகையாக பொய்யா சொல்கிறாங்க. ஆனால் நாம் நம்முடைய பார்வையில் பார்த்தோம்னு சொன்னால் உண்மையில் மனித உரிமை மீறலுக்கு சொந்தக்காரர்களே இவங்க தான். உண்மையில் முஸ்லீம்கள் அல்ல, முஸ்லீம்களை எப்படி அவர்கள் சொல்லி கொண்டிருக்கிறார்களே அந்த கூட்டம் தான் மனித உரிமை மீறலுக்கு சொந்தக்காரங்க. பாருங்களேன், நாம் வாழக்கூடிய இந்த இந்திய நாட்டிலேயே அதற்கு நிறைய உதாரணங்கள் இருக்குது. பாருங்க, உண்மையில் அவர்கள் தான் இந்த ஜாதிய கட்டமைப்புகளை கொண்டு மனித உரிமை மீறல்களை நிகழ்த்தி கொண்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு நினச்சி பாருங்க, நீங்களே எங்கேயாவது எத்தனை தடவை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. சமீபத்தில் கூட ஒரு கொலை நடந்தது நெல்லை மாவட்டத்தில். ஒரு வருடத்துக்கு முன்னால் சக மாணவன் தன்னோடு படிக்கக்கூடிய மாணவியை ஒரு மாணவன் வந்து விரும்புகிறான். அந்த பெண்ணை திருமணம் பண்ணிக்கணும்னு விரும்புகிறான். ஆனால் அவன் என்ன, 2 பேரும் ஒரே மதத்தை சேர்ந்தவங்க, ஆனால் வெவ்வேறு ஜாதியை சேர்ந்தவங்க. உடனே அந்த மாணவன் என்ன பண்ணுறான், அந்த பெண்ணுடைய வீட்டுக்கே போய் பெண் கேட்குறான். என் வீடேறி வந்து பெண் கேட்பதற்கு உனக்கு என்ன தகுதின்னு சொல்லி அதே இடத்துல அவன் வெட்டி கொலை செய்யப்படுறான். எங்கேங்க மனித உரிமை மீறல் இருக்குது? இஸ்லாமியர்கள் இடத்துல இருக்கா? சக மார்க்கத்தை சேர்ந்த சகோதரனை பார்க்க சொல்லி தானே இஸ்லாம் சொல்லுது. மற்ற மனிதர்களையும் சகோதரர்களாக தானே பார்க்க சொல்லுது. அனைவரும் ஆதமுடைய மக்கள்னு தானே இஸ்லாம் சொல்லுது. ஆனால் இவர்கள் ஜாதிய அடிப்படையில் பாகுபாடுகளை வைத்துக்கொண்டு மனித உரிமை மீறல்களை செய்து கொண்டு, அது மட்டுமா, தொழில்களின் அடிப்படையில் அவர்கள் மனிதர்களை ஏற்றத்தாழ்வு செய்து வச்சிருக்கிறாங்களே, இது மனித உரிமை மீறல் இல்லையா? இப்படி அனைத்தையும் அவர்கள் செய்துவிட்டு
இஸ்லாத்தின் மீதும் முஸ்லீம்களின் மீதும் பழிய போடுறது எந்த அளவுக்கு நியாயம் நிசார் பாய், நீங்களே சொல்லுங்கள். உண்மைதான் ரிஜ்வான் பாய். இது இவங்க இப்போ மட்டும் பண்ணலை, கிட்டத்தட்ட வரலாறு நெடுகையும் இதே செயலை தான் பண்ணுறாங்க. எந்த அளவுக்கு நம்ம பார்த்தோம்னு சொன்னோன்னா பாருங்கள், நம்ம ஸ்கூலில் படிக்கும்போது ஒரு வரலாறு படிச்சிருப்போம். யார்? கஜ்னவி மன்னருடைய வரலாறு படிச்சிருப்போம். அந்த கஜ்னவி மன்னருடைய வரலாற்றை சொல்லும்போது நம்மகிட்ட என்ன சொல்லியிருப்பாங்க, அவர் கிட்டத்தட்ட சோமநாத் கோயிலில் கொள்ளையடிக்கிறதுக்கு 17 டைம் வந்தார். 17 டைம் வந்துட்டு தோத்துட்டு போயிட்டாரு, 18ஆவது டைம் இருக்கிறது எல்லாத்தையும் கொள்ளையடிச்சுட்டு போயிட்டாரு அப்படின்னு சொல்லி. ஆனால் இது ஏன் இப்படிப்பட்ட வரலாறு அவங்க எழுதுகிறாங்க அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, அவருடைய உண்மையான வரலாறை நம்ம படிக்கும்போது தான் தெரியுது. அன்றைய காலகட்டத்தில் அந்த சிலையை வச்சு, எந்த சிலையை வச்சு, எந்த கோயிலில் அவர் கொள்ளையடிக்க வந்தாங்களோ அந்த சோமநாத் சிலையை வச்சு அந்த பூசாரிகளும் சரி, அந்த பிராமணர்களும் சரி செய்த அட்டுழியங்கள் ரொம்ப அதிகம். அந்த மக்கள் தன்னுடைய கொடுமை தாங்காமல் தான் கஜ்னவியை அழைக்கிறார். எந்த அளவுக்கு அவங்க கொடுமை செஞ்சுருக்கான்னு பாருங்கள். விவசாயம் செஞ்சான்னு சொன்னான்னா பாதி எண்ணத்தை வந்து அவங்களுக்கு கொடுத்துரும் வரியாக. இன்றைக்கி நம்ம உதாரணத்துக்கு சொல்லணும்னா இன்றைக்கி நம்ம ஜிஎஸ்டியே எடுத்துக்கலாம். நம்ம சம்பாதிச்சு முக்கால்வாசி வரியே நம்ம கவர்மெண்ட்டுக்கு கட்டிடணும். அந்த அளவுக்கு வந்து அன்றைய காலத்தில் அவங்க எப்படி செஞ்சுட்டாங்க, இதே மாதிரி தான் கஷ்டப்பட்டு உழைக்கிறவன்ட்டு பாதி பங்கு அவன்கிட்ட பிடுங்கிக்கிறது. இன்னும் எல்லா விசேஷ காரியங்களுக்கும் அவன் என்ன சொல்கிறானோ அதைத்தான் செய்யணும். உதாரணத்துக்கு பெண்கள் திருமணம் செஞ்சால் முதல்ல கணவரிடம் கூடுறார்கள் இல்லையோ அந்த பூசாரியிடம் கூறிடணும். இப்படி ஜாதியின் பேரால், கடவுளின் பேரால் எண்ணற்ற கொடுமைகளை செஞ்சதுனால அந்த மக்களால் தாங்க முடியலை. இதுக்கு நமக்கு விமோச்சனமே கிடைக்காதா அப்படின்னு சிந்திக்கும் போது தான் பாருங்கள், குஜராத் எங்கே இருக்குது, ஆப்கான் எங்கே இருக்குது. இங்கே இருந்த அந்த மக்கள் அங்கே ஒரு நீதமான அரசன் இருக்கிறான், தனக்கு அவன் நீதி வழங்குவான்னு சொல்லிட்டு இங்கிருந்து அங்கே வந்து கடிதம் அனுப்புகிறாங்க. எங்களுக்கு இப்படிப்பட்ட துயரமெல்லாம் நடக்குது, இப்படிப்பட்ட கஷ்டமெல்லாம் அனுபவிக்கிறாங்க, எங்கள் ஜாதியின் பேரால், கடவுளின் பேரால் ஏற்பட்ட துன்பங்களை எல்லாம் எங்களுக்கு செய்கிறாங்கன்னு சொல்லும்போது அவர் வந்து இந்த மக்களுக்கு வந்து ஒரு நீதியை வாங்கி கொடுக்குறாரு. அப்போ இது இவங்களால பொறுக்க முடியலை. அப்போ இதை இந்த மக்களால் பொறுக்க முடியல. அப்போ அதை வந்து மறைக்கணும் அப்படிங்கிற ரீதியில் நாம் எதை கொண்டு இந்த முஸ்லீம்களை, அந்த மக்களை வந்து ஏமாற்றிட்டு இருந்தோமோ அதை இந்த முஸ்லீம்கள் வந்து தவிடுபடியாக்கிட்டாங்க. அப்போது இந்த முஸ்லீம்கள் செஞ்ச செயலை மறைக்கணுங்கிறதுக்கு வேண்டி தான் கஜ்னவின் மீது நீதியாளருங்கிற பெயரை மறைச்சு இன்னைக்கு எல்லாருமே நம்ம படிச்சுட்டு வரோம். யாருமே அதுக்கு விதிவிலக்கு இல்லை. ஆனால் இன்னைக்கு கஜ்னவின்னு சொன்னால் நமக்கு யாருக்கு, நான் எல்லாத்துக்கும் ஒரு நீதியான அரசனாக ஞாபகத்துக்கு வரும் இல்லை, அவர் ஒரு கொள்ளை கூட்ட தலைவர். அப்போ முஸ்லீம்கள் மீது வெறுப்பை ஏற்படுத்தணுங்கிறதுக்கு வேண்டி தொடர்ந்து வரலாற்றை அவங்க மாற்றிட்டே இருக்கிறாங்க. எதையெல்லாம் சொன்னால் முஸ்லீம்கள் மீது வெறுப்பு ஏற்படுமோ அந்த செயலை அவங்க தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்காங்கிறதையும் நம்ம இன்னைக்கு பார்க்க முடியுது இல்லை பிலால் பாய்? ஆமாங்க சார். இப்போ நீங்கள் சொல்லும்போது தான் எனக்கு சில விஷயங்கள் ஞாபகத்துக்கே வருது. இப்போது கஜ்னவி பற்றி நீங்கள் சொல்லும் போது வரலாற்றில் படித்த நம்ம எப்படி இல்லாமல் ஸ்கூலில் சொல்லிக் கொடுத்துருக்காங்க, பள்ளி பாட புத்தகங்களில் எப்படி இல்லாமல் இருக்கின்ற பொழுது நம்ம இப்போ நீங்கள் சொல்லும் போது தான் இஸ்லாமிய அந்த கஜ்னவி ராமமுல்லா அவங்க மீது மிகப்பெரிய மதிப்பும் மரியாதையும் நமக்கு கூடுது. இப்படியெல்லாம் வரலாற்றை பிரித்து வச்சுருக்காங்க பாருங்கள். இதே வேலைகளை தான் தொடர்ந்து வரலாறு நெடுக பண்ணிட்டு வராங்க. இப்பொழுது மீடியாக்களை வைத்து தான் என்ன பண்ணுறாங்க, இஸ்லாமிய மக்கள் மீது இஸ்லாமிய இன வெறுப்பு பிரச்சாரம் மேற்கொள்ளப்படுகிறது. பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக், வாட்ஸ்அப், ட்விட்டர், இன்றைய ட்ரீ வரைக்குமே அது என்ன நீண்டு கொண்டு தான் போகுது. இவர்கள் இதை மூலதனமாக வைத்து ஊடகங்களையும் தொலைக்காட்சிகளையும் இந்த அனைத்து ஊடகங்களையும் தன்னுடைய மூலதனமாக வைத்து இஸ்லாமிய மக்கள் மீது வெறுப்பு பிரச்சாரத்தை ஏற்படுத்தி கலவரம், கொள்ளை, கற்பழிப்பு, இஸ்லாமிய மக்களின் மூலதனமான பொருளாதாரம், கடை, இது எல்லாத்தையுமே சுரண்டக்கூடிய மக்களாக தான் இருக்காங்க. இதுக்கு அரசாங்கமும் நீதித்துறை கூட சேர்ந்துருக்குன்னா பாருங்களேன். இது போன்ற நிறைய நிகழ்வுகள் நம்முடைய இந்திய நிகழ்வு நாட்டிலே நடந்திருக்கு. நம்ம இந்திய நாட்டில் முசஃபர் நகர் கலவரம்னு சொல்லி 2013 நடந்ததுங்க. அந்த கலவரத்தின் அடிப்படையே என்னங்க, ஒரு பொண்ணு, ஒரு முஸ்லீம் பொண்ணு, அந்த பொண்ணை என்ன பண்ணிட்டாங்க, ஒரு இந்து பொண்ணு, அந்த பொண்ணை என்ன பண்ணிட்டாங்க, 4 பேர் சேர்ந்து ஈவ்டீசிங் பண்ணிட்டாங்கங்கிற சாதாரண காரணங்க. அது உண்மையான்னு தேடி பார்க்கும்பொழுது அந்த முசஃபர் நகர் கலவரத்தின் கமிஷன் அறிக்கை சொல்லுது அப்படி ஒரு சம்பவமே நடைபெறலன்னு சொல்லுது. ஆனால் இந்த ஒரு காரணத்தை வைத்து முசஃபர் நகர் கலவரம் மிகப்பெரும் கலவரம், வரலாற்றிலே இந்திய சுதந்திர தின விழாக்கு பிறகு ஏற்பட்ட மிகப்பெரும் கலவரமாக முசஃபர் நகர் கலவரம் சொல்கிறாங்க. நம்ம சகோதரர் ஜாயிர் பாய் சொல்லும் போது கூட குஜராத் கலவரத்தை பற்றி பேசினாங்க. குஜராத் கலவரமும் இதை போன்ற ஒரு சாதாரண ஒரு வதந்தியின் மூலம், இஸ்லாமிய இனவெறுப்பின் மூலம், இஸ்லாமோபோபியாவின் மூலம் பரப்பப்பட்டதுதாங்கிறது நமக்கு தெரியுமா? பாருங்கள், இன்னும் இதை போன்று மாட்டின் பெயரால் கொலை, மாட்டு என்னுடைய பசு மாதா, அது தெய்வம் எங்களுக்குன்னு சொல்லி ஒருத்தர் அடித்து கொள்கிறாங்க. கடைசியில் அவர் வச்சுருந்த கறி என்னன்னு சொல்லி ஆராய்ச்சி செய்ய போகும்போது தான் தெரியுது அவர் வச்சுருந்தது ஆட்டுக்கறின்னு சொல்லி. ஆட்டுக்கறியை வைத்திருந்ததற்காக என்னுடைய தெய்வம் என்று பொய் பரப்பு செய்திகளை உழவ விட்டு இஸ்லாமியர்கள் மீது வெறுப்பை ஏற்படுத்தி
அதன் மூலம் கலவரம் செஞ்சு அதன் மூலம் இஸ்லாமிய மக்களை கொலை செய்கிறாங்க. பாருங்கள், இப்படி தான் ஒரு ஆலிம் சின்ன பையன், ஒரு 12 வயது பையன் ஜுனைதுங்கிற ஒரு பையன் ரம்ஜான் நோன்பு முடித்து தன்னுடைய தந்தைகளை காண வரும் பெற்றோர்களையும் தன்னுடைய தந்தையும் தன்னுடைய தாயும் காணணுங்கிறதுக்காக ரயில் ஏறி வராரு. வருகின்ற பொழுது அவர் போட்டிருக்க தொப்பிக்காக, அவர் அணிந்திருக்க ஆடைக்காக அவங்க என்ன பண்ணுறாங்க, ஒரு செய்தியை பரவ விடுறாங்க. பரவ விட்டு இவர்கள்லாம் தீவிரவாத கூட்டத்தை சேர்ந்தவர்கள் போல தெரியுது, இந்த சின்ன பையன் கூட நாளைக்கு தீவிரவாதியாக தான் வருவான், இவனையும் விடக்கூடாதுன்னு சொல்லி தன்னுடைய தந்தையை காண ஆசையாக வந்த அந்த சின்ன பையனை என்ன பண்ணுறாங்க, அந்த ரயில்வே ஸ்டேஷன்லேயே அந்த பையனை அடித்து கொண்டுறாங்க. இது இஸ்லாமிய இனவெறுப்பின் உச்சபட்ச நிகழ்வு பாருங்கள். இது மட்டும் இந்தியாவில் மட்டும் இல்லைங்க, உலகம் முழுவதும் அப்படி தான். ஹிஜாபாஃபோபியான்னு சொல்லி ஒரு வகை இருக்குது. மினாராஃபோபியா, சுவிட்சர்லாந்தில் மினாராக்கள் உயரமாக கட்டப்பட்டிருந்தால் அந்த மினாராக்களை உடைத்து விட்டு அவங்க சொல்கிறாங்க, இதெல்லாம் எங்களுக்கு எரிச்சல் ஊட்டுதுன்னு சொல்கிறாங்க. எப்படிப்பட்ட மீடியாக்களின் செயல் பார்த்தீங்களா? இந்த மீடியாக்கள் முழுவதுமே வாட்ஸ்அப் போன்ற ஃபேஸ்புக் போன்ற இந்த தளங்களை வைத்துக்கொண்டு மக்கள் மீது இனவெறுப்பை ஏற்படுத்தி இந்த மீடியாக்கள் செய்கின்ற வேலையில் கொஞ்சம் நெஞ்சம் இல்லைங்க. இந்தியாவில் கூட டைம்ஸ் ஆஃப் இந்தியான்னு சொல்லி ஒரு பேப்பர் இருக்குது, டைம்ஸ் ஆஃப் நவுன்னு சொல்லி ஒரு சேனல் இருக்குது. ரொம்ப பிரசித்தி பெற்ற ரிபப்ளிக் சேனல் அர்னாப் கோஸ்வாமிங்கிறது தான் இந்த கொரோனா ஜிகாதுங்கிறதையே தமிழகத்தில் இந்தியாவுக்குள்ளே பரப்பி விட்ட மிகப்பெரும் முக்கியமான ஆளுன்னு சொல்லலாங்க. தப்லீக் ஜமாத்தை சேர்ந்தவர்கள் அந்த மக்கள் தங்களுடைய நல்ல நிகழ்வுக்கு போயிட்டு வருகின்ற பொழுது அவர்கள் மீது அவதூறு செய்தி பரப்புனதில் இந்த மீடியாக்கள் முன்னணியில் நிற்கிதுங்க. இப்படி வரலாறு முழுக்க இவர்கள் இந்த ஊடகங்களை கொண்டும் மற்ற நிகழ்வுகளை கொண்டும் இஸ்லாமிய மக்கள் மீது இனவெறுப்பை ஏற்படுத்தி கொலை, கொள்ளை, கற்பழிப்பு, இன்னும் எந்த அளவுக்கு இவங்கனால மோசமான நிகழ்வுகளை நடத்த முடியும் தெரியுமா? கடைசியாக நடந்த டெல்லி கலவரம் இருக்கு பாருங்க, அது கூட ஒரு சாதாரண சின்ன செய்தி தாங்க, ஒன்றும் இல்லைங்க. அந்த ஊரில் இருக்க மக்களுக்குள்ளே நடந்த வாய் தகராறு, அந்த வாய் தகராறுக்காக இந்த மக்கள் டெல்லி கலவரத்தில் இஸ்லாமியர் வீடுகள் ஒவ்வொன்றா தேடி ஒவ்வொரு வீடுகள் ஓட்டு லிஸ்ட்டு வச்சு அந்த ஓட்டு லிஸ்டின் மூலமாக இவர்கள்லாம் இஸ்லாமிய வீடுகளா என்று தேடி போய் சென்று அங்கே இருக்கக்கூடிய ஆண்களையும் பெண்களையும் குழந்தைகளையும் என்ன பண்ணியிருக்காங்கங்க, கருவறுத்திருக்காங்க. கலவரம் முடிந்து ஒரு வாரத்துக்கு பிறகு தன்னுடைய டிச்சை நோண்டலாம், அந்த ஊரில் இருக்க டிச்சை சரி பண்ணுவோம்னு சொல்லி போகும்பொழுது அங்கே அந்த டிச்சுகளுக்குள்ளேருந்து எடுக்கப்பட்ட அதிகமான பிணங்கள் என்னவா இருக்குங்க, இஸ்லாமிய ஆண்களின் பிணங்களாக இருந்தது. வெறும் ஒரு வதந்தியை வைத்துக்கொண்டு இஸ்லாமிய ஃபோபியாங்கிற ஒரு வார்த்தையை வைத்துக்கொண்டு இனவெறுப்பின் மூலமாக ரிஸ்வான் பாய் பார்த்தீங்களா எவ்வளோ பெரிய நிகழ்வுகள்லாம் நடந்துக்கிட்டு இருக்குன்னு பார்த்தீங்களா ரிஸ்வான் பாய்? உண்மைதான் பிலால் பாய், நீங்கள் சொல்லும்போது சொல்கிறத வச்சு பார்க்கும்போது முழுக்க முஸ்லீம்களுடைய உரிமை இந்த நாட்டில் பறிக்கப்படுது அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது. ஆனால் அவர்கள் சொல்லி கொண்டு இருக்கிறாங்க என்னன்னு சொல்லி, முஸ்லீம்கள் தான் மற்ற மனிதர்களுடைய உரிமையை பறிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அதுவும் அவங்க குறிப்பாக சொல்கிறது இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா, சொந்த மார்க்கத்தில் இருக்கக்கூடிய பெண்கள், முஸ்லீம் பெண்களுடைய உரிமையை கூட முஸ்லீம்கள் பறித்து கொண்டு இருக்கிறாங்க. இந்த ஒரு பழமொழி சொல்லுவாங்கள்ல, ஆடு நனையுதேன்னு ஓனாய் அழுதுச்சின்னு சொல்லி, அதை போல தான் இவர்களுடைய பரிதாபமெல்லாம் இருக்குது. பாருங்கள், அவங்க சொல்லக்கூடிய விஷயம் என்ன, நீங்கள் முஸ்லீம் பெண்களை, நீங்கள் உங்களுடைய மார்க்கத்தை சேர்ந்த பெண்களை நீங்கள் கொடுமைப்படுத்துறீங்க. முத்தலாக்குன்னு ஒன்று இருக்குது, அதை கொண்டு பெண்கள் வாழ வைக்கப்படுறாங்களா அல்லது அவர்களுடைய உரிமை படிக்கப்படுதா? என்ன ஒரு கொடுமை நடத்துறீங்க? அது மட்டுமல்ல, ஒரு பெண் தன்னுடைய சுதந்திரத்தின் அடிப்படையில் வாழ முடியலைங்க, அதுக்கு கூட நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஹிஜாபுங்கிற ஒரு மார்க்க சட்டத்தை போட்டு அந்த பெண்ணை மறைக்கிறீங்க, அவளுடைய சுதந்திரத்தை பறிக்கிறீங்க, அவளுடைய உள்ளம் எப்படி தோணுதோ அப்படி இருக்க முடியலையே. இப்படியெல்லாம் இந்த கயவர்களுடைய கூட்டம் வகையாக இஸ்லாத்தின் மீதும் முஸ்லீம்களின் மீதும் பல குற்றச்சாட்டுகளை சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. அதில் அவங்க பேசக்கூடிய ஒரு விஷயந்தான் என்னங்க, இந்த பெண்ணுரிமையும் அதை தொடர்ந்து வரக்கூடிய சில விஷயங்களும். ஆனால் உண்மையில் பெண்ணுரிமையை இஸ்லாம் ஏங்க சொல்லுது, இந்த விஷயமெல்லாம் பண்ண சொல்லி எதுக்கு சொல்லுது? ஹிஜாபையே நம்ம எடுத்துக்குவோமே, ஹிஜாப் என்பது ஒரு பெண்ணுக்கான பாதுகாப்புன்னு இஸ்லாம் சொல்லுது. ஒரு பெண்ணுக்கான பாதுகாப்பு மட்டும்தான் அதில் இருக்குதா? அந்த பெண் மற்றவர்களை பாவம் செய்ய விடாமல் தடுக்கக்கூடிய ஒரு கருவியும் ஹிஜாபு தாங்க. அந்த அளவுக்கு பல நன்மைகளை கொண்டிருக்கக்கூடிய இந்த ஹிஜாப் ஒரு பெண்ணுடைய உரிமையை பறிக்குதுன்னு சொல்லி இந்த கைவர்களுடைய கூட்டம் சொல்லுது. சரிங்க, நாங்கள் உரிமையை பறிக்கிறோம்னு சொல்கிறோம்ல, அவர்கள் அதில் சரியாக இருக்கிறாங்களா? நம்மளை நீ தப்பு பண்ணுறேன்னு சொல்கிறவன் அவன் சரியாக இருக்கணுமா இல்லையா? அவன் எப்படி இருக்கிறான் பாருங்க, அதுதான் மிகப்பெரிய வேடிக்கை. பல சின்ன குழந்தைகள் முதல் வயதான பெண்கள் வரை இந்த நாட்டில் நாம் வாழக்கூடிய இந்த சமூகத்தில் பாலியல் துஷ்பிரயோகங்களுக்கு உபயோகப்படுத்தப்படுறாங்க, பாலியல் துன்புறுத்தலுக்கு உள்ளாக்கப்படுறாங்க, அதனுடைய முடிவாக கொலை கூட செய்யப்படுறாங்க. இது யாருங்க செஞ்சுக்கிட்டு இருக்கிறா? முஸ்லீம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்களா? இல்லை முஸ்லீம் சமூகம் தான் இதை செய்து கொண்டு இருக்கிறதா? நம்ம இதுக்கு கேட்டால் அவங்களால பதில் சொல்ல முடியுமா? ஒன்றும் இல்லைங்க. ஒரு சின்ன உதாரணத்தை சொல்கிறேனே பிலால் பாய், ஒரு சில வருடங்களுக்கு முன்னாடி நிர்பயா அப்படிங்கிற ஒரு பெண் கற்பழித்து கொலை செய்யப்பட்டாங்க.
அந்த பெண் கொலை செய்யப்பட்டதற்கு டெல்லியில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா மாதர் சங்கங்கள் அவர்களுடைய, அதாவது பெண்களுக்கான அமைப்புகள் இருக்கும் இல்லையா, அவர்கள்லாம் சேர்ந்து ஒரு போராட்டத்தை அறிவிக்கிறாங்க பாருங்க. அந்த போராட்டம் என்ன? பெண்களுக்கு எதிரான பாலியல் ரீதியாக துன்புறுத்தப்படுறாங்க, அதை தடுத்து நிறுத்தணும், அவர்களுக்கு கடுமையான சட்டத்தை கொண்டு வரணும், இந்த குற்றத்தை யார் செய்தார்களோ அவர்களை தண்டிக்கணும் அப்படின்னு சொல்லி பெண்களுடைய அமைப்பெல்லாம் சேர்ந்து போராட்டம் பண்ணுறாங்க. அந்த போராட்டம் முடிஞ்ச உடனே அடுத்த நாள் டெல்லியினுடைய காவல்துறைக்கு ஒரு ரிப்போர்ட் போகுது. என்ன தெரியுமா? எந்த பாலியல் துன்புறுத்தலுக்கு எதிராக போராட்டம் நடந்துச்சோ அந்த போராட்டத்திலே பல பெண்கள் பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளாக்கப்பட்டிருக்காங்க. எப்படிங்க? எந்த போராட்டம் நடந்துச்சோ, பாலியல் துன்புறுத்தலுக்கு எதிராக எந்த போராட்டம் நடந்துச்சோ அந்த போராட்டத்தில் கலந்து கொண்ட ஆண்கள் அந்த போராட்டத்தில் கலந்து கொண்ட பெண்களை பாலியல் ரீதியாக துன்புறுத்தி இருக்கிறாங்க. இது ரிப்போர்ட் போயிருக்குங்க. இவங்க தான் நம்மளை சொல்றாங்க என்னன்னு சொல்லி, பெண்ணுரிமைக்கு எதிரானவங்க, பெண்ணுரிமைக்கு எதிரானவங்கன்னு சொல்றாங்க. இப்படிப்பட்ட நிலையில் இவங்க இருந்துகிட்டு இஸ்லாத்தையும் இஸ்லாமிய மக்களையும் குறை கூறுவதற்கு அவர்களிடத்துல என்ன தகுதி தான் இருக்கு? நிசார் பாய், நீங்களே சொல்லுங்க. என்ன தகுதி இருக்குன்னு கேட்குறீங்க ரிசோல் பாய். பாருங்க, தகுதி இருக்கக்கூடிய மக்கள், அதாவது இன்னைக்கு பாருங்க, சமீபமாக போன வாரம் நடந்த சம்பவம். பிரதமராக இருக்கிறாரு மோடி. அவங்க நாட்டினுடைய மிகப்பெரிய உயர்ந்த குடிமகன், மிகப்பெரிய ஒரு அந்தஸ்தில் இருக்கிறாரு. ஒரு கோயில் இதை வந்து அர்ப்பணிக்க, நாட்டுக்காக அர்ப்பணிக்க போயிருக்காரு. போகிற பக்கம் அவர் சரி கடவுளை கும்பிடுங்க, சாமி வந்து உங்களுக்கு நல்லது செய்வார், மனம் இருக்கிற பிரச்சனையெல்லாம் தீரணும் அப்படின்னு சொல்லிட்டு கோயிலில் போய் கோயில் பிரச்சனை கோயில் சம்மந்தமாக பேசினாரா? இல்லை. அங்கேயும் போய் அரசியல் தான் பேசுகிறார். பாருங்க, நம்ம மொஹல்லால மஸ்ஜிதில் நம்ம யாராச்சும் இமாமில் அரசியலை பேசுகிறோன்னு உடனே வந்து இமாமை தூக்கிடுவாங்க. ஆனால் அவர் போகிற பக்கமெல்லாம் அரசியல் பேசுகிறார். சரி, அரசியல் தான் பேசுகிறாரு, ஏதோ நன்மை உண்மையை பேசுகிறாரா அப்படின்னு பார்த்தானா எல்லாத்தையுமே பொய்யும் பித்தலாட்டம் தான் பேசிகிட்டு இருக்காரு. தெரிஞ்சு பேசுகிறாரா தெரியாமல் பேசுகிறாருன்னே தெரியும். அங்கே ஒரு வார்த்தையை சொல்கிறார், இங்கே அவுரங்கசீப் இருந்தாருன்னா சிவாஜி இருப்பாங்க அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்கிறார். அப்போ தான் யோசித்தேன், அவுரங்கசீப் அவ்வளோ பெரிய அநியாயக்கார மன்னனோ, ஓ சிவாஜி ரொம்ப நல்லவரோ அப்படின்னு நினச்சிட்டு நான் அவுரங்கசீப்பை பற்றி படித்தேன். படிக்கும்போது தான் தமிழில் திவான் எழுதுன ஒரு புக்கு இருந்தது. அந்த புக்கில் அவர் குறிப்பிடுறாரு பாருங்க ஒரு சின்ன சம்பவத்தை. இவருடைய ஆட்சி காலத்தில் ரஜபுத்திர மன்னர்கள் வந்து காசிக்கு வந்து சாமி கும்பிட வர்றாங்க. சாமி கும்பிட வரக்கூடிய சமயத்தில் வந்து சாமியெல்லாம் கும்பிட்டு திரும்ப கிளம்பக்கூடிய சூழ்நிலை வந்து ராணியை காணும். இவங்க எங்கெல்லாமோ தொலாவி பார்க்குறாங்க, எங்கேயும் இல்லை. அப்போது அது வந்து அவுரங்கசீப் ரஹமத்துல்லாவுடைய ஆட்சிக்கு உட்பட்ட பகுதினால அவருக்கு அந்த கம்ப்ளைண்ட் போகுது. அப்போ இவங்க வந்து தொலாவி பார்க்குறாங்க. கோயிலுக்குள்ளே போகும்போது கருவறைக்குள்ளார சிலை ஆடுது. அப்போ அந்த சிலையை திருப்பி பார்க்குறாங்க, உள்ளுக்குள்ளே ஒரு ரூமு போகுது. உள்ளுக்குள்ளே ரூமு போனோன்னா அங்கே ராணி ஆடை இல்லாமல் மிகவும் துன்புறுத்தப்பட்டு பாலியல் துன்புறுத்துக்கு உட்பட்டு அங்கே நின்றுருக்கிறாங்க. அப்போ இதை பார்த்தா அந்த மன்னர்களுக்கெல்லாம் வந்து இந்து மன்னர்கள், முஸ்லீம் மன்னர், ராஜபுத்திரர்கள் யாரும் முஸ்லீம் மன்னர்கள் கிடையாது. அந்த இந்து மன்னர்கள் எல்லாம் என்ன சொல்கிறாங்க, அவுரங்கசீப் அவங்கள்ட்ட எங்கள் கோயில் கருவறைங்கிறதே ரொம்ப புனிதமானது, அந்த புனிதத்தை இவங்க கேடு வருத்திட்டாங்க, அதனால இவங்களை தண்டிக்கவும் செய்யுங்க, அதே சமயம் இந்த இடத்த இடிச்சுட்டு எங்களுக்கு வேற இடத்துல கெட்டி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு உரத்த குரலில் சொல்கிறாங்க. பாருங்க, அவுரங்கசீப் கோயில் இடிக்கல, அந்த புனிதத்தை கேடு வருத்திட்டாங்கன்னு சொல்லிட்டு ரஜபுத்திர மன்னர்கள் சொல்கிறாங்க. அப்போது இதை வந்து அவுரங்கசீப் அவங்க செஞ்சு கொடுக்குறாங்க. ஆனால் முஸ்லீம்கள் மீது வெறுப்பை ஏற்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய பிரதமர் என்ன வார்த்தையை சொல்கிறாரு, அவுரங்கசீப் கோயிலை இடிச்சிட்டாரு, இங்கே அவுரங்கசீப் இருந்தாங்கன்னா சிவாஜிகளும் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க போது எனக்கு ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வருது. ஓ, அப்போ அவுரங்கசீப் நல்லது செஞ்சுருக்காரு, சிவாஜிங்கிறவங்க இந்த மாதிரி கோயிலை வச்சு தப்பு செய்வாங்க. அப்போ என்னோட ஆசிஃபாவுடைய ஞாபகம் தான் வந்து, ஆசிஃபா எங்கே வச்சு அந்த பெண் கொலை செய்யப்பட்டார், சிறு குழந்தை, இதே கோயில் கருவறையில் தான் வச்சு கொலை செய்வோம். அப்போது நீதியாளர்கள் நீங்கள்லாம் வளர்ந்துட்டீங்கன்னு சொன்னோன்னா இப்படிப்பட்ட அநீதியாளர்களே நாங்கள் வளர்த்தி விடுவோம் அப்படின்னு நம்மளுடைய பிரதமர் சொல்லாமல் சொன்ன மாதிரி எனக்கு இருந்தது. பாருங்க, ஒரு மனிதர் செஞ்ச நல்ல காரியத்தை திட்டமிட்டு மறைப்பதற்காக அதுக்கு பின்னணியில் என்ன நடந்தது ஏது நடந்ததுன்னு எதுவுமே சொல்லாமல் அவர் ஒரு முஸ்லீம் மன்னர் நீதியான ஆட்சி செஞ்சார், ஆனாலும் அவங்களால பொறுக்க முடியல. ஏன்னா இப்போ அவங்க நீதியான ஆட்சி செய்யவே இல்லை. அப்போ அவங்களுக்கு முன்னுதாரணமாக யார் இருக்கா, சிவாஜிகள் தான் இருக்கிறாங்க. அப்போது அவங்க என்ன சொல்கிறாங்க, நீதியான ஆட்சிகள் இருந்தீங்கன்னா எங்களை மாதிரி ஆட்கள் இருப்போம், நாங்கள் தான் உங்களை ஆட்சி செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு முஸ்லீம்கள் வெறுப்பை வரலாற்று நெடுங்க அந்த மக்களுக்கு பாருங்கள், அங்கே இருக்கிற எல்லா மக்களுக்கு மத்தியிலையும் அவுரங்கசீப்பை பற்றி தப்பான எண்ணத்தை தோன்றணும்.
கோயில் அடிச்சாரு. அப்போ வரலாற்றை மாற்றி அமைக்கும் மூலியமாக இவங்க என்ன பண்றாங்க, முஸ்லிம்கள் மீது வெறுப்பையும் அவதூறையும் பரப்புறாங்க. அப்போதான் இந்த மக்கள் முஸ்லிம்களுக்கு எதிராக திரும்புவாங்கிறதையும் நம்ம பார்க்க முடியுதா இல்லையா பிலால் பாய்? ஆமாங்க சார். இப்போ நீங்கள் சொல்லும் போது தான் அவுரங்கசீப் மாமன்னரை பற்றி நிறைய விஷயங்கள் நம்மளே படிக்கணுமோ அப்படிங்கிற ஆசை கூட வருது. இவ்வளோ நாகரிகமான இவ்வளோ நீதமான ஆட்சியை செய்த ஒரு மன்னரை பற்றி எப்படியெல்லாம் சொல்லியிருக்காங்கிறது நீங்கள் சொன்னால் தான் நமக்கு தெரியுது பாருங்களேன். இது போன்று தான் தனி மனித உரிமை மீறல்கள் மட்டுமல்ல, ஒரு சமூகத்தை சுத்திகரிப்பு பண்ணணும்னாலும் கூட இந்த இஸ்லாமோஃபோபியாங்கிற வார்த்தையாடலை வைத்துக்கொண்டு என்ன வேணாலும் பண்ணலாம். பாருங்க, ரோஹிங்கியா முஸ்லிம்ஸ் அவங்கள பற்றி நமக்கு நல்லாவே தெரியும். அங்கே பௌத்தர்கள் இருக்காங்க. பௌத்தர்கள்ங்கிறவங்க யாருங்க, ஒரு ஈக்கு கூட என்ன பண்ண மாட்டாங்க, துரோகம் இழைக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லிக்கிறாங்க. ஆனால் அங்கே ஒரு 969 என்கிற ஒரு தீவிரவாத டெரரிஸ்ட் அமைப்பு இருக்குது. அவங்க என்ன பண்ணுறாங்க, ஒரு சின்ன இஸ்லாமோஃபோபியா இன வெறுப்பின் மூலமாக அங்கே இருக்கக்கூடிய ரோஹிங்கியா முஸ்லீம்களை ஒட்டுமொத்த மக்களையும், ரோஹிங்கியாங்கிற ஒரு ஒட்டுமொத்த ஊரையுமே காலி பண்ணுறதுக்கான சின்ன ஒரு வார்த்தையை பயன்படுத்தி இவங்க எங்களுடைய ஆலயங்களில் பன்றி கொழிப்பை வீசிட்டாங்க, இந்த மக்களை நாங்கள் விடமாட்டோம்னு சொல்லி அந்த மக்களையே ஒட்டுமொத்த ஊரையும் ஒட்டுமொத்த முஸ்லீம்களையும் அங்கிருந்து காலி பண்ண செய்யணும். காலினா சும்மா இல்லைங்க, ஒவ்வொரு குழந்தைகளையும் ஒவ்வொரு ஆண்களையும் ஒவ்வொரு பெண்களையும் 2 துண்டாக வெட்டி அல்லது அந்த வீட்டோட தீய வச்சு அந்த மக்களை கொளுத்தி சாகடிக்க வேண்டும் சொல்லி யாருங்க, ஒரு ஈக்கு கூட துரோகம் இழைக்கக்கூடாதுன்னு நினைக்கக்கூடிய பௌத்தர்கள் அவங்க இதில் இப்படிப்பட்ட தீவிரவாத அமைப்பு இருக்குது, அந்த அமைப்பு செய்யுது இந்த இஸ்லாமியர்களின் மீது வெறுப்பை ஏற்படுத்தி அவர்களை ஒட்டுமொத்தமாக கொலை செய்ய அது எத்தனைக்குது, அது செய்யவும் செய்யுது. இதை நம்ம வரலாற்று முழுக்கம் பார்த்துருக்கோம், மீடியாக்கள் மூலம் நம்ம தெரிந்து செய்திங்க. இது மட்டும் இல்லைங்க, பாருங்கள், யுஎஸ்ஏல ஒரு விமானத்தில் ஒரு 23 ஆலிம்கள் கல்வியை சொல்லிக் கொடுக்கக்கூடிய நீதம் என்றால் என்ன, அநீதம் என்றால் என்ன, எப்படி ஒரு மனிதன் இருக்க வேண்டும், எப்படி ஒரு மனிதன் இருக்கக்கூடாது என்று சொல்லக்கூடிய கல்வியை சொல்லக்கூடிய இமாம்கள் அந்த விமானத்தில் பயணிக்கலான்னு போகிறாங்க. அப்போ அங்கே இருக்கக்கூடிய மக்கள் சொல்கிறாங்க, இந்த இஸ்லாமியா ஃபோபியா இனவெறுப்பின் மூலமாக வெளிப்பட்ட செய்தி இது. அங்கே இருக்கக்கூடிய மக்கள் அவர்களை பார்த்தா தீவிரவாதிகள் மாதிரி இருக்காங்க, அவங்க தொப்பி வச்சுருக்காங்க, அவங்க போட்டிருக்க ஆடையை பார்த்தா எங்களுக்கு பயமாக இருக்குது, அவங்க குரானையெல்லாம் கையில் வச்சுருக்காங்க, இவங்களை பார்த்தா தீவிரவாதிகள் மாதிரி இருக்குது, அவர்கள் பேசுகின்ற பாஷை உருதாக இருக்குது, கட்டாயமாக இவங்க தீவிரவாதியாக தான் இருப்பாங்க, நாங்கள் இந்த விமானத்தில் பயணிக்க மாட்டோம்னு சொல்லி எல்லாருமே இறங்கிடுறாங்க. இதற்காக அந்த 23 இமாம்களையும் கீழே இறக்கி விட்டு யாரெல்லாம் அவர்கள் மீது பழி சுமத்துனாங்களோ அந்த மக்களை சேஃபாக அனுப்பிச்சிடுறாங்க. இமாம்களை மன உளைச்சலுக்கு ஆளாக்குறாங்க சில நாடுகள். இல்லை, இது இஸ்லாமியோஃபோபியாவின் வெளிப்பாடு. பாருங்க, 2017 மட்டும் இந்த பிஜேபி பீரியட் வந்ததுக்கு அப்புறம் மட்டும் 2017 2019 86% மக்கள் மாட்டின் பெயரால் மாட்டு இறைச்சி வச்சிருக்காங்கிற காரணத்துக்காக கொலை செய்யப்பட்டிருக்காங்க. எப்படிங்க, இன வெறுப்புங்க, எல்லாமே காரணம் ஒரே ஒரு வார்த்தை, இஸ்லாமோஃபோபியா. இதற்காக அரசும் நீதித்துறையும் ஊடகங்களும் எல்லாம் மாறுகட்டி வேலை செய்கிறாங்க. எதுக்குங்க, இஸ்லாத்தை அழிக்க வேண்டும், இஸ்லாமிய மக்களை அழிக்க வேண்டும், அவர்கள் போட்டிருக்க ஆடை எங்களுக்கு பிடிக்கல, அவங்க போட்டிருக்க தொப்பி பிடிக்கல, நீங்கள் சுண்ணத்தை பேணினாலும் சரி, இஸ்லாம் கூறுகின்ற நல்ல விஷயங்களை செஞ்சாலும் சரி, நல்ல விஷயங்களை செய்யாட்டியாலும் சரிங்க, உங்கள் பேரில் ஒரு முஸ்லீம் வார்த்தை வந்துடக்கூடாதுங்க. எப்படிங்க, கான் என்கின்ற ஒரே ஒரு பெயருக்காக, அவர் முஸ்லீமா இல்லையாங்கிறதுல ரெண்டாவதுங்க, கான் என்கின்ற ஒரு பெயருக்காக அவர் தன்னுடைய விமான நிலையத்தின் திரும்ப இந்தியாவுக்கு வரலான்னு சொல்லி விமானம் ஏற போகிறாரு, அவரை விமானம் ஏறலான்னு வந்தவரை நிறுத்தி வைக்கிறாங்க. நிறுத்தி வச்சு நீங்கள் யார், உங்களுக்கு தீவிரவாத குழுக்கள் கூட தொடர்பு இருக்கான்லாம் கேட்குறாங்க. எதுக்குங்க, வெறும் இஸ்லாமிய பெயர் அடையாளம் இருக்குங்கிறதுக்காக. பார்த்தீங்களா, எப்படிப்பட்ட இந்த மக்கள் எவ்வளவு கொடூரமாக இனவெறுப்பின் மூலமாக இந்த மக்கள் ஒவ்வொருவரும் இஸ்லாமியர்கள் மீது வெறுப்பை சுமத்தி கலவரம், கொலை, கொள்ளை, கற்பழிப்பு, இன்னும் இதன் மூலம் மக்களை மன உளைச்சலுக்கு தள்ளி அவங்களே தற்கொலை செஞ்சுக்கணுங்கிற அளவுக்கு இந்த மக்கள் இருக்கிறாங்க. எவ்வளவு பெரிய மனித உரிமை மீறல் பார்த்தீங்களா ரிஸ்வான் பாய்? உண்மைதான் பிலால் பாய். நீங்கள் சொல்லும் பொழுது நீங்கள் ரோஹிங்கிய முஸ்லீம்களுடைய நிலையை பற்றி சொன்னீங்க. உண்மையில் நம்ம அதை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இந்திய அளவில் மட்டும் அல்ல, சர்வதேச நிலையிலையும் உலகளாவிய முஸ்லீம் வெறுப்புங்கிறது ஒரு விதைக்கப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு விதையாக இருந்துக்கிட்டே இருக்குது. எந்த அளவுக்கு அப்படின்னா, நீங்கள் சொன்னதை போல் ரோஹிங்கிய முஸ்லீம்களுடைய நிலை ஒரு இடத்துல. இன்னொன்று நம்ம பார்க்கணுன்னா, நம்முடைய சீனாவை சேர்ந்த உய்குர் இன முஸ்லீம்கள் அவர்களுடைய நிலையும் ரொம்ப மோசமான ஒரு நிலையை கொண்டவங்களாக இருக்கிறாங்க. எந்த அளவுக்கு அப்படின்னா, இவர்கள் எப்படி முஸ்லீம்கள் அடிப்படைவாதிகள்னு சொல்கிறாங்களோ அந்த அடிப்படைவாதத்திலிருந்து அவங்கள வெளியேற்றணும் அப்படிங்கிற ஒரே ஒரு நோக்கத்திற்காக இந்த உய்குர் இன முஸ்லீம்கள் மிகவும் கொடுமைகளுக்கு உள்ளாக்கப்படுறாங்க, கொலைகளும் செய்யப்படுறாங்க, சிறை கொத்தளங்களில் அவர்கள் சிறைப்படுத்தப்பட்டு பல இன்னல்களுக்கும் ஆளாக்கப்படுறாங்க. எந்த அளவுக்கு அப்படின்னா,
அங்கு ஆட்சி செய்யக்கூடிய இந்த கம்யூனிச சித்தாந்தம் இருக்குது பாருங்கள், அவங்க உலகம் பூராவும் சொல்கிறது என்ன, நாங்கள் பொது உடைமைவாதிகள், நாங்கள் வந்துட்டு என்ன பண்ணுவோம், முதலாளி தொழிலாளி எல்லாம் ஒன்று தான், ஆணும் பெண்ணும் ஒன்று தான் இப்படின்னு சொல்லி மக்களை ஏமாற்றி ஒரு பூச்சாண்டியை மட்டும் காட்டிக்கிட்டே இருப்பாங்களே தவிர அவர்கள் ஆட்சிக்கு வந்துட்டா என்ன பண்ணுவாங்கங்கிறதுக்கான ஒரு உதாரணம் தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய சீனாவில் நடைபெறக்கூடிய உய்குர் இன முஸ்லீம்களுடைய இன அழிப்பு. எந்த அளவுக்குன்னு பாருங்க பிலால் பாய், ரொம்ப அதை கேட்கும் பொழுதே வருத்தமாக இருக்குது. முஸ்லீம் சமூகத்தில் நாம் இன்றைக்கி இங்கே வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். ஏதோ ஒரு நிலையில் நம்மளால் முடிஞ்ச எதிர்ப்புகளை நாம் இங்கே பதிவு செஞ்சுக்கிட்டே இருக்கோம். நம்மளால் நீ அடிக்க வரியா, அட்லீஸ்ட் நாங்கள் தடுக்கவாவது முடியும் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டிலையாவது நாம் இருக்கிறோம். ஆனால் உய்குரின நம்முடைய சகோதரர்களுடைய நிலை எப்படிப்பட்டது தெரியுமா? அங்கு அவர்களுடைய கொள்கை இஸ்லாமிய கொள்கை இல்லாமல் ஆக்கப்பட வேண்டும் அப்படிங்கிற ஒரு காரணத்திற்காக அந்த கம்யூனிஸ்ட் சித்தாந்தம் எப்படியெல்லாம் அவங்களுக்குள்ள புகுத்தப்படுது தெரியுமா? நமக்கு கூட கொள்கை என்பது ஒரு வாயளவில் தான் சொல்லப்படுங்க. ஆனால் உய்குர் முஸ்லீம் சகோதரருடைய நிலை எப்படிப்பட்டது தெரியுமா? அங்கே கிட்டத்தட்ட 1 கோடிக்குள்ளே தான் முஸ்லீம்கள் இருக்கிறாங்க. அந்த உய்யூர் அப்படிங்கிற ஒரு நகரத்தில் 1 கோடிக்கும் குறைவான முஸ்லீம்கள். அங்கு கிட்டத்தட்ட அந்த முஸ்லீம் இனத்தைச் சேர்ந்த 10 லட்சத்திற்கும் அதிகமான ஆண்களை அவர்கள் சிறைப்படுத்தியிருக்கிறாங்க. இந்த கம்யூனிஸ்ட் சித்தாந்தவாதிகள் சிறைப்படுத்தியிருக்காங்க. சிறைப்படுத்தியதோடு நிறுத்திடாம அவங்க அடுத்த காரியமாக அவங்க என்ன சொல்றாங்க தெரியுமா? சிறைகளில் இருக்கக்கூடிய அந்த முஸ்லீமும் தன்னுடைய அடிப்படைவாதத்தை விட்டுறணும், தன்னுடைய கொள்கையை விடணும். அவர்களுடைய பார்வையில் அடிப்படைவாதம், தன்னுடைய கொள்கையை விட்டுறணும். அது மட்டும் இல்லை, நீ சிறையில் இருக்கிறவங்க மட்டும் விடக்கூடாது, உன் குடும்பமும் விடணும். அதுக்கு அவங்க பண்ணக்கூடிய காரியம் என்ன காரியம் தெரியுமா? இதுதான் கம்யூனிசத்தினுடைய இன்னொரு முகங்க. எந்த அளவுக்கு அப்படின்னா, ஆண் துணை இல்லாத சிறைவாசிகள், சிறையில் இருக்கக்கூடிய அந்த சிறைவாசிகளுடைய குடும்பத்திற்கு ஒரு கூட்டம் தேடி போகுது. அந்த குடும்பத்திற்கு சென்று அங்கு வெறும் குழந்தைகளும் பெண்களும் மட்டும் இருப்பாங்க, உயிரின முஸ்லிம்கள். அந்த குடும்பத்தை போய் பார்த்து, நாங்கள் அரசாங்கத்தால் நியமிக்கப்பட்ட காவலர்கள், உங்களுக்கு எங்களுடைய இந்த கம்யூனிஸ்டிய கொள்கைகளை கற்றுக் கொடுக்க வந்த பயிற்சியாளர்கள் நான் அறிமுகப்படுத்திக்கிட்டு உங்களோடு தங்கி நாங்கள் என்ன பண்ணுவோம், கொள்கையை கற்றுக் கொடுப்போம், நீங்கள் எங்களோடு தங்கணும், உங்களோடையே நாங்கள் இருப்போம், உங்கள் வீட்டிலேயே நாங்கள் தங்குவோம், உங்களோட எப்படி பழகுவோம், ஃப்ரெண்ட்லியாக பழகுவோம். இப்படிப்பட்ட அநியாயம் செய்து கொண்டு இருக்கு பார்த்தீங்களா? சிறைச்சாலைகளில் நம்முடைய சகோதரன் வாடிக்கொண்டிருக்க அவனுடைய குடும்பத்தினுடைய நிலை எப்படி? கம்யூனிஸ்ட் சித்தாந்தவாதிகளால் அவர்களுடைய குடும்பமும் சீரழிக்கப்பட்டு கொண்டு இருக்கு. அவர்களுடைய கொடுமைக்கு தாங்காம இஸ்லாம் எங்களுக்கு வேண்டாம், கம்யூனிசமே போதுமானதுன்னு சொல்ற வரைக்கும் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் போய் இவர்களுடைய கொடுமைகள் அங்கே அரங்கேறிக்கொண்டே இருக்கிறது. நீங்கள் இதை பற்றி சொல்லும் பொழுது, ரோஹிங்கியாவை பற்றி சொல்லும் பொழுது, உண்மையில் ரோஹிங்கியாவில் கொலை செய்யப்பட்டதும் கொல்லப்பட்டதும் அதிகமாக இருக்கிறதை போல உய்குர் இன முஸ்லீம்கள் அவர்களுடைய உயிர்கள் மட்டுமல்ல, அவர்களுடைய மானமும் அங்கு பல சேதங்களுக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கு. அப்படிங்கிறத நினைக்கும் போது தான் ரொம்ப வருத்தமாக இருக்குது நிசார் பாய். இது இங்கே மட்டும் நடக்குது ரிஸ்வான் பாய், பல்வேறு பகுதிகளில் நடக்குது. குறிப்பாக பாருங்கள், பலஸ்தீனை நம்ம எடுத்துக்கலாம். அங்கே முஸ்லீம்கள் வாழ்ந்து வந்துட்டு இருக்காங்க, யூதர்கள் வந்து குடியேறினாங்க. ஏதோ அவங்களுக்கு எங்கேயுமே இடம் கிடைக்கல அப்படிங்கிற ரீதியில் முஸ்லீம்கள் அவங்களுக்கு இறக்கப்பட்டு ஒரு இடத்த கொடுத்தாங்க. ஆனால் வந்தவனுங்க என்ன பண்ணினாங்க, முஸ்லீம்களை அழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தனக்கு ஒரு வரலாற்று பின்னணியே சொல்கிறாங்க. இந்த பூமி எங்களுக்கு வாக்களிக்கப்பட்ட பூமி, இந்த பூமி தான் எங்களுக்கு அபயம் அளிக்கக்கூடிய பூமி, இது எங்களுக்கு புனிதமான பூமி, எங்களுடைய புனித ஸ்தலம் இங்கே தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் தான் எங்கள் பூர்வீக குடிமக்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போது நம்ம வரலாற்று பிறகு ஏன் இப்படி அப்படி சொல்கிறான்னு பார்த்தோன்னா, எண்ணற்ற தூதர்கள் எங்களுக்கு இங்கே தான் வந்து, நாங்கள் இந்த பூமியில் தான் வாழ்ந்தோம், எண்ணற்ற தூதர்கள் எங்களுக்கு இங்கே தான் வந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லாமே உண்மை தான். ஆனால் அந்த பூமி அவங்களுக்கு எப்போ வரைக்கும் சொந்தமாக இருந்தது வரலாற்றில், அதையும் நம்ம பார்க்கணுமா இல்லையா? அவங்க என்னைக்கு குரானையும் அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேதத்தையும் அவங்களுடைய தூதர்களையும் அல்லாஹ்வையும் பற்றி பிடித்தாங்களோ அன்னைக்கு வரைக்கும் இருந்தது. ஆனால் அவங்க என்ன பண்ணாங்க, தன்னுடைய தூதரை கொலை செய்தாங்க, தன்னுடைய வேதத்தை புறக்கணித்தாங்க, அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு மாறு செஞ்சாங்க. அப்போ அல்லாஹ் தன்னுடைய குரான்லேயே சொல்கிறாங்களே, நீங்கள் இந்த பூமியை விட்டு விரட்டடிக்கப்பட்டு நாடோடிகளாக திரியப்பட்டு பன்றிகளாகவும் குரங்குகளாகவும் மாற்றப்பட்டது தான் அல்லாஹ் சொல்கிறான். ஆனால் இன்றைக்கி அந்த யூதர்கள் அந்த பூமியில் அமர்ந்துட்டு என்ன சொல்கிறாங்க, இது எங்களுடைய பூர்வீக பூமி. வரலாற்றையே என்ன சொல்கிறாங்க, மாற்றி சொல்கிறாங்க. வரலாற்றையே மாற்றி சொல்லி, நாங்கள் தான் இந்த பூமிக்கு பூர்வீகம், நீங்கள் வந்தேரிகள், நாங்கள் அல்ல வந்தேரிகள், நீங்கள் தான் வந்தேரிகள்னு சொல்லிட்டு இன்னைக்கு பலஸ்தீனுடைய கொடுமைகளை பார்த்துக்கிறோமா இல்லையா? எண்ணற்ற அங்கே தொடர்ந்து போராட்டம் நடந்துகிட்டே தான் இருக்குது. அனுதினமும் குழந்தைகளும் ஆண்களும் கொல்லப்படுறதும், சிறைகளில் சித்திரவாதம் செய்யப்படுறதும். ஆனால் உலகளாவிய எந்த தலைவர்களாச்சும் இதை பற்றி பேசுகிறாங்களா? ஏன் பலஸ்தீனில் இப்பேற்பட்ட கொடுமை நடக்குது, அவன் வரலாற்றை மாற்றி பேசுகிறான். ஆனால் முஸ்லீம்களுடைய புனித பூமியாக இருக்குது, 3வது கிப்லாவாக இருக்குது,
அடுத்த கிப்லாவாக இருக்குது, ஒரு புனிதத்தலமாக இருக்குதுங்கிற ரீதியில் நம்ம என்னைக்காச்சும் அதை பற்றி கவலைப்படுறோமோ? அப்போ வரலாற்றை அவங்க தொடர்ந்து மாற்றி மாற்றி பேசி இன்றைக்கி அந்த முஸ்லீம்லேயே அவங்க கொடுமைப்படுத்திட்டு இருக்கிறாங்கங்கிறதையும், ஒரு இன வெறுப்பு அங்கே வந்து திணிச்சு அந்த மக்களை அழிக்கிறாங்கங்கிறதையும் நம்ம வரலாற்றில் பார்க்க முடியல இன்றைக்கி சமீப காலமும். ஆமாம் நிசார் பாய், நீங்கள் சொல்லும் பொழுது தான் எனக்கும் ஒரு சர்வதேச நிகழ்வு எனக்கும் தோணுது. எப்படின்னா பாருங்கள், நன்மை செய்யக்கூடிய மக்களை இந்த உலகம் என்றைக்குமே விடுறதில்லை. பாருங்கள், தப்லீக் ஜமாத்தோட தடை நம்ம ரீசெண்டாக இப்போ கேள்விப்படுற செய்திகள் மிக முக்கியமான செய்தி. பாருங்கள், தப்லீக் ஜமாத் மீது ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகள் மூலம் தப்லீக் ஜமாத்தின் நல்லிணக்கத்தை சீர்குலைக்க முயற்சி செய்கிறாங்க. இஸ்லாமியாஃபோபியாவின் ஒரு வகை இது. இந்த இயக்கம் பார்த்திங்கன்னா மக்களின் மீது நல்லிணக்கமும் சமய நல்லிணக்கமும் விதைத்து மக்களை ஒன்றிணைத்து நல்ல ஒரு சமூகத்தை கட்டி எழுப்ப பாடுபடுகின்ற இயக்கம் தான் இந்த தப்லீக் ஜமாத். இது எப்போ ஆரம்பிச்சதுன்னு பார்த்தோம்னா 1962 ஆரம்பித்து இன்று வரை 108 நாடுகளுக்கும் அதிகமாக தங்களுடைய சகாக்களை, தங்களுடைய கிளைகளை பரப்பி வேலை செஞ்சுட்டு வராங்க. என்ன வேலை அவங்க செய்கிறாங்க? தீமையை தடுப்பது, நன்மையை ஏவுவது. ஒரு மனிதனுக்கு தீமைன்னு தெரிஞ்சுன்னா அந்த தீமையிலிருந்து விலகி இருப்பது, ஒரு ஆடை எப்படி அணியணும், ஒரு மனிதன் சக மனிதனுடன் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்கிற நல்ல விஷயங்களை சொல்லக்கூடிய தப்லீக் ஜமாத் மீது ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகளை வைத்து அந்த தப்லீக் ஜமாத்தையே முடக்கக்கூடிய நிகழ்வுகளை நம்ம இன்னைக்கு பார்க்கணுமா இல்லையா பாய்? சவுதி மட்டும் இந்த தடை செய்யலைங்க. சவுதி இதன் மூலம் பிற இஸ்லாமிய இயக்கங்களையும் தடை செய்யணுங்கிற ஒரு பெரிய பரந்துபட்ட எண்ணத்தோடு இவங்க செயல்பட்டு இருக்காங்க. தப்லீக் ஜமாத்தின் மீது தடை என்பது வெறும் தப்லீக் ஜமாத் மீதோடு நிற்காதுங்க. நாளைக்கு நீங்கள் இஸ்லாத்தை பின்பற்றினால், இஸ்லாத்தின் மூலம் நீங்கள் நன்மையை செய்ய விரும்பினால் கூட செய்ய முடியாத அளவுக்கு இது தடையாக நீடிக்கும். பாருங்களேன், சர்வதேச நிகழ்ச்சின்னு சொல்லிட்டு பெண்கள் நிர்வாணமாக இருக்கக்கூடிய போட்டிகளுக்கு அனுமதி கொடுக்குது. பாருங்க, திரைப்படங்கள் அங்கே நிறைவேற்றுவதற்கு அனுமதி கொடுக்கப்படுது. எங்கெங்க? அரபு நாடுகளில் அனுமதி கொடுக்கப்படுது திரைப்படங்களுக்கு, இன்னும் விளையாட்டுகளுக்கு. இதை போன்று மக்களின் நேரங்களை செலவழிக்கக்கூடிய, மக்களின் பொருளாதாரங்களை சுரண்டக்கூடிய, மக்களை வழிகெடுக்கக்கூடிய விஷயங்களுக்கு அனுமதி கொடுக்கப்படுது. ஆனால் நீங்கள் நன்மையை செய்யணும்னு சொல்லி வந்தீங்கன்னா, தப்லீக் ஜமாத் போன்று அல்லது ஒரு இஸ்லாமிய இயக்கமாக நீங்கள் முன்னெடுத்து வந்தீங்கன்னா, இந்த மக்களை எப்படியாவது நேர்வழிப்படுத்தி விட வேண்டும். அல்லாஹ்வின் ஆட்சி இந்த பூமியில் நடந்ததுன்னா, நீங்கள் நம்ம பேசிகிட்டு இருக்கோம் இந்த அடிப்படைவாதம், தனிமனித உரிமை மீறல், இன்னும் ஆசிஃபா கொலை வழக்கு, இனி அத்தனை நிறைய விஷயங்கள் நம்ம பேசியிருக்கோம். அந்த விஷயங்களுக்கு எல்லாமே ஒரு தீர்வாக அமைய வேண்டும் என்றால் அல்லாஹ்வின் தீன் தான் என்னவா இருக்குங்க? தீர்வாக இருக்கும். அப்படிங்கிறத அந்த மக்கள்கிட்ட சொல்லி நீங்கள் தீமையை தடுத்து நன்மையை முன்னேற்ற வேண்டும். நன்மையை முன்னிறுத்தணும்னா நீங்கள் என்ன தான் பண்ணணும்? இந்த மாதிரி நல்ல விஷயங்களை முன்னெடுக்க வேண்டும். அல்லாஹ்வின் தீனை மேலே கொண்டு வர வேண்டும். நன்மையை நீங்கள் என்ன பண்ணுங்க? அதிகமாக முன்னிறுத்துங்க சொல்லக்கூடிய அமைப்புகளுக்கும் இயக்கங்களுக்கும் ஜமாத்துகளுக்கும் சர்வதேச அளவில் தடை நீடிக்க வைக்கிறாங்க. பாருங்க, உமர் இப்னு அப்துல் அஜீஸ் அவங்கள பற்றி நம்ம வரலாறு இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி கேட்டோம். அவங்க பாருங்க, தன்னுடைய ஒட்டுமொத்த வருமானத்தையும் இழந்து தீனை நிலைநாட்டுவதற்காக தன்னுடைய அனைத்து விஷயங்களும் செய்தார். ஆனால் இன்றைய ஆட்சியாளர்களும் அரசாங்கங்களும் அதிகாரங்களும் நீதித்துறையில் என்ன பண்ணுதுங்க? எப்படியாவது மக்களிடம் இருந்து இருக்கின்ற எல்லாத்தையும் சுரண்டிட்டு அவன் நன்மையின் பக்கம் போயிடக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. ரிஸ்வான் பாய், பார்த்தீங்களா எப்படிப்பட்ட நிகழ்வுகள்லாம் இந்த நாட்டில் நடக்குதுன்னு? இது எல்லாத்துக்கும் என்னதான் தீர்வு ரிஸ்வான் பாய்? நிச்சயமாக இதுக்கு தீர்வு இருக்குது பாய். இந்த உண்மையிலே இந்த விவாதத்தினுடைய இறுதி பகுதிக்கு நம்ம வந்துட்டோம்னு நினைக்கிறேன். நிச்சயமாக இதுக்கு தீர்வு இருக்குது. தீர்வு இல்லாமல் இருக்குது? இல்லாமல் கிடையாது. அல்லாஹுடைய தீனை இந்த பூமியில் நிலைநாட்டுறது, அல்லாஹுடைய தீனை இந்த பூமியில் மேலோங்க செய்வது மட்டும்தான் இதற்கான தீர்வு. வேறு எந்த தீர்வும் கிடையாது. அதனுடைய இன்றைக்கு நாம் வாழக்கூடிய இந்த கால சூழலில் அதற்கு 2 தீர்வுகளை நம்ம சொல்லலாம். அல்லாஹுடைய தீனை நிலைநாட்டுவதற்கு நாம் செய்ய வேண்டிய அடிப்படையாக இருக்கக்கூடிய 2 தீர்வு. முதல் விஷயம் தாவா. அந்த காரியத்தை நாம் முன்னெடுக்க வேண்டும். என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கு இந்த இஸ்லாத்தை எதிர்க்கக்கூடிய அந்த ஜாகிலிய கூட்டம் இந்த இஸ்லாத்தை எந்தெந்த பெயரால், அடிப்படைவாதங்கிற பெயர், பெண்ணுரிமைங்கிற பெயரில், வரலாறுங்கிற பெயரில், அல்லது இன்னொன்று என்ன, அந்த நீங்கள் சொன்ன மனித உரிமை மீறல், இன்னும் அவதூறு, இது போன்ற எந்த ஒரு காரியத்தை கொண்டும் இஸ்லாத்தை இல்லாமல் ஆக்கணும்னு அவங்க நினைக்கிறாங்க இல்லையா? அவங்க உண்மையிலே எத்தனை நபர்களுங்க இருக்கிறாங்க? இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த ஜாகிலிய சமூகத்தில் எத்தனை நபர்கள் இருக்கிறாங்க? 100% வெறும் 20% பேர் தாங்க இருக்கிறாங்க. 20% பேர் கூட கிடையாது. மீதி இருக்கக்கூடிய 80% மக்கள் இஸ்லாத்தை பற்றி தப்பாக நினைக்கவோ பண்ணுறதோ அவங்களை எதிர்க்கக்கூடிய மக்களும் அல்ல. இந்த 20% மக்கள் செய்யக்கூடிய காரியங்கள்னால தான் மற்ற அனைத்து மக்களும் வெளிக்கிட்டு போகிறாங்க. ஆனால் முஸ்லீம் சமூகமாக இருக்கக்கூடிய நாம் இதற்கான தீர்வை எட்டாமல் விட்டதனுடைய விளைவு தான் இது. நாம் அல்லாஹுடைய வார்த்தையை ஒவ்வொரு மக்களுக்கு மத்தியிலும் கொண்டு போகாமல் விட்டதனுடைய விளைவு தான்
என்னாச்சுங்க, அந்த 20 பேர் 100 பேர்த்த கெடுக்கிறான். இது அப்படின்னா நம்ம செய்ய வேண்டிய முதல் தீர்வு என்ன? அல்லாஹுடைய தீனை எல்லா மக்களுக்கும் கொண்டு செல்ல வேண்டும். இரண்டாவது விஷயம் என்ன தெரியுமா? இரண்டாவது தீர்வு ஒன்று இருக்கிறது. அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இஸ்லாத்திற்கு எதிராக எந்தெந்த துறைகளின் மூலமாக இஸ்லாத்திற்கு எதிராக அவதூறுகள் பரப்பப்படுதோ, இஸ்லாத்திற்கு எதிராக எப்படிப்பட்ட துறைகளை கொண்டு இஸ்லாத்திற்கு எதிராக வேலை செய்கிறாங்களோ அந்தந்த துறைகள் அனைத்திலும் சிறந்த வல்லுநர்களை முஸ்லீம்கள் கொண்டு இருக்க வேண்டும். சிறந்த வல்லுநர்களை கொண்டு இருக்கணும். என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, இன்னைக்கு முஸ்லீம்களுக்கு எதிராக இஸ்லாத்திற்கு எதிராக வேலை செய்யக்கூடிய இந்த RSS, பிஜேபி, சங் பரிவார் கும்பல்களுடைய பின்னணியில் யாருங்க இருக்கிறா? நீங்கள் பார்க்கும் பொழுது RSSனுடைய ஒரு தலைவர் மட்டும் பேசுவார், நீங்கள் பார்க்கும் பொழுது பிஜேபியினுடைய ஒரு கூட்டம் மட்டும் நிற்கும். அவங்களுக்கு பின்புலத்தில் யார் இருக்கிறா? அதை நம்ம என்னைக்காவது யோசிச்சிருக்கிறோமா? அதற்கு பின்புலத்தில் அந்த அசத்திய கொள்கைக்கு உதவி செய்வதற்கு எந்த ஒரு நிலையிலும் தியாகம் செய்யறதுக்கு, அதற்காக எப்படி வேணாலும் தயாராகிறதுக்குன்னு ஒரு கூட்டம் வச்சிருக்கிறாமே, அந்த கூட்டத்தை கொண்டு அவன் என்ன பண்ணுறான்? அவர்களுடைய அந்த சமூகத்தை, அந்த எதிர்ப்பை அவன் கட்டமைச்சுக்கிட்டே இருக்கிறான். ஆனால் இன்னைக்கு இந்த முஸ்லீம் சமூகத்தினுடைய நிலை என்ன? முஸ்லீம் சமூகம் சத்தியத்தை எடுத்துரைப்பதற்காக இந்த உலகத்தில் ஹைர உம்மத் என்று பெயர் பெற்ற ஒரு சமூகம் இல்லையா? ஆனால் இந்த சமூகம் அந்த சத்தியத்தை எடுத்துரைப்பதற்கு தயாராகவே இல்லையே. இன்னைக்கு இந்த சமூகம் தங்களுடைய மார்க்கத்தை எடுத்து செல்வதற்காக எந்த ஒரு துறைகளிலும் நாங்கள் கால் பதிக்க தயார்னு சொல்ல முடியுமா? எப்படிப்பட்ட உருவாக்கத்திற்கும் நாங்கள் தயார்னு சொல்ல முடியுமா? எதை வேண்டுமானாலும் அல்லாஹ்விற்காக, அல்லாஹ்வுடைய தீனுக்காக நாங்கள் இழப்பதற்கு தயார்னு நம்ம சொல்ல முடியுமா? இப்படியெல்லாம் இந்த முஸ்லிம் சமூகம் உருவாகாத வரைக்கும் நிச்சயமாக நாம் அல்லாஹ்வுடைய உதவியையும் பெற்றுக்கொள்ள முடியாது, இதற்கான தீர்வையும் நாம் அடைந்து கொள்ள முடியாது. எனவே நமக்கான தீர்வு என்பது அல்லாஹ்வுடைய தீனை மேலோங்க செய்வதில் தான் இருக்கிறது. அதற்கான தீர்வு என்பது அதனுடைய அடிப்படை காரியங்களாக தாவாவும் மற்ற துறை சார்ந்த விஷயங்களும் இருக்கிறது. எனவே நாம் என்றைக்கு இதை போன்ற காரியங்களுக்காக தயாராகின்றோமோ நிச்சயமாக அல்லாஹ்வுடைய உதவி நமக்கு கிடைக்கும். பிலால் நிசார் பாய், எனவே இந்த வகுப்பை, இந்த விவாதத்தை இன்ஷா அல்லாஹ் இதோட நம்ம நிறைவு செய்யலான்னு இருக்கிறேன். வாஹிர் தாவானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.